ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாரா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுங்க. குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான பைசஸ் சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ போட்டு 2 லவங்கம் போட்டுங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ண ஆனியனும் கறி லீஃபும் போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ போடுங்க. டொமேட்டோ போட்டு நல்லா வணக்குங்க. ரெண்டும் மேட்ச் ஆகிற வரை வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெஞ்செலும்பு மட்டனை எடுத்து அதையும் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துடலாம். மஞ்சள்தூள், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், ஹோம்மேட் மிளகாய்த்தூள் அது போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான தண்ணி, வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுடுங்க. ஒரு 4-5 விசில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம அரைக்க வேண்டிய மசாலா கொஞ்சம் தேங்காய், முந்திரி போட்டு நான் சுடு தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துங்க மிக்ஸி ஜாரில். இப்போது மட்டன் விசில் வச்சு நல்லா வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுது இருக்குல்ல, அதை எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் திரும்பவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது கொரியாண்டர் லீஃப் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு இப்போ மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.